Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ரீநீட் எக்ஸாம் 1563 பேருக்கு வச்சிருந்தாலுமே கூட 813 பேர் தான் எழுதியிருந்தாங்க. 750 பேர் ஆப்சென்ட்னா கூட எல்லாருக்குமே ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டில் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த 1563 பேர் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க பேரண்ட் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. 31 ரேங்க் வந்து குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க ரேங்க் முன்னாடி போயிருக்காங்க 31 பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோட மார்க் வந்து அரௌண்ட் 640. அப்போ உங்களுக்கும் ரேங்க் முன்னாடி போயிருக்கலாம். அதனால் உங்கள் ஸ்கோர் கார்டை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணல சாஃப்ட் காப்பி, அதாவது PDF ஃபார்மேட்டில் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்க மறந்துட்டோன்னு நீங்கள் அவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே இப்போ நீட் ஸ்கோரை ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்த்து நடக்காத ஒரு விஷயம், இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அது நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா பாஸ் மார்க்கில் சேஞ்சஸ் வரல. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது 1 or 2 மார்க் குறையும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அன்ரிசர்வ்டுக்கு 164ங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. Unreserved economically weaker section 164, unreserved economically weaker section physically challenged students 146, OBC NCL SC ST students அப்படியே அவங்களே physically challenged studentsக்கு 129 marks பாஸ் பர்சன்டைல் பாஸ் மார்க். இதில் வந்து எந்த மாற்றமும் வரலை அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கட்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபியூ மார்க்ஸ் குறைஞ்சா அந்த பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எனிவே இப்போ வந்து நமக்கு ரேங்க்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு எல்லாருமே இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து லைவாக நமக்கு வந்து exams.nta.ac.in/neet இந்த வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் 1563 கேண்டிடேட்ஸ்னு இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாருமே ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் மேலே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் எது கிளிக் பண்ணேன்னு இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது லேட்டஸ்ட் நியூஸ். இந்த நீங்கள் exams.nta.ac.in/neet இந்த வெப்சைட் போகிறீங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நீட் 2024 ரிவைஸ் ஸ்கோர் கார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேண்டிடேட் இமெயில் ஐடி கேட்கும். அண்ட் தென் கேண்டிடேட் மொபைல் நம்பர் ஆர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி பின்னை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் ஆகி உங்களோட ரேங்க் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். நீட் எழுதாதவங்களுக்கு, அதாவது ரீநீட் எழுதாதவங்களுக்கு மார்க்கில் சேஞ்சஸ் இருக்காது, ரேங்க்ல சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இங்கே எய்தர் கேண்டிடேட் இமெயில் ஐடி ஆர் கேண்டிடேட் மொபைல் ஆர் ஆல்டர்னேட் மொபைல். ஆல்டர்னேட் மொபைல்னா ஒன்றும் இல்லை, நம்ம நீட் அப்ளிகேஷனில் 2 நம்பர் கொடுத்துருப்போம், அதில் எந்த நம்பரோ அதை போட்டுக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே பாருங்கள், ப்ளீஸ் செக் யுவர் ஃபோட்டோ ஆர் QR கோட் ஆன் யுவர் ஸ்கோர் கார்டு. இஃப் எய்தர் த ஃபோட்டோ ஆர் த QR கோட் இஸ் மிஸ்ஸிங் கைண்ட்லி ரீடவுன்லோட் இட்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயம் பார்த்துங்க, ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கணும், QR கோடு கரெக்டாக இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நீங்கள் திருப்பியும் உங்களோட ஸ்கோர் கார்டை ரீடவுன்லோட் பண்ணுங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவும் QR கோடும் தெளிவாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஃபோட்டோ QR கோட் வச்சு தான் உங்களது தானான்னு செக் பண்ணி தான் அட்மிஷன் அப்போ அந்த கல்லூரியில் உங்களோட அட்மிஷன் உறுதி செய்ய போகிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லா குழந்தைங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீட் எழுதின எல்லாருக்குமே, அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உங்களோட அப்டேட்டட் ஸ்கோர் கார்டு வந்திருக்கு, ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வந்திருக்கு. அதில் உங்களோட ரேங்க்ல சேஞ்சஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பாஸ் மார்க்கில் எந்த சேஞ்சும் இல்லை ஆஃப்டர் ரிசல்ட் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.